ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பேண்ட்ரி. நம்ம இப்போது காலிஃப்ளவரும் பொட்டேட்டோவும் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் கல் உப்பு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் உருளைக்கிழங்க நான் தோல் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போது கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு 4 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, இதை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரா நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை இதில் நம்ம போட்டுடலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். காலிஃப்ளவரும் பொட்டேட்டோவும் இந்த ஆயிலில் அப்படியே வதங்கணும். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவரை இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இன்னொரு கடாயில் ஆயில் விட்டுட்டு ஒரு பிரியாணி இலை, இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்து 2 பட்டை 2 கிராம்பு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரா போட்டு அதையும் ஃப்ரை ஆகட்டும். அதே ஆயிலில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா ஆயிலில் வதக்கிடலாம். இது நல்லா ஆயிலில் வதங்கணும். அப்போ உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா திக்காக கிரேவி கிடைக்கும். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா திக்கு கிரேவி கிடைக்கும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா திக்காக கிரேவி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். காலிஃப்ளவர் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. பாருங்கள், அது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த தக்காளி கிரேவியை இது கூட ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். காலிஃப்ளவரும் பொட்டேட்டோவும் அது கூட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கிரேவி பதத்துக்கு கிடைக்கும். ஒரு நல்ல கிளறிட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். காலிஃப்ளவர் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.